மத்தியானம் லஞ்சு பூண்டு அரிசி சாதம், பூண்டு ரசம், சக்கரவள்ளி கிழங்கு, நெல்லிக்காய் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு புதினா சட்னி. ரசத்துக்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி தண்ணியை கரைச்சிட்டு உப்பு ரசப்பொடி போட்டு அந்த புளி தண்ணியில் போட்டுட்டு ஒரு தக்காளியும் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பூண்டை வதக்கிட்டு அதில் போட்டு 2 கரண்டி துவரம்பருப்பை வேக வச்சதை அதை போட்டுட்டு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டோன்னா ரெடி ஆகிடுது. சக்கரவள்ளி கிழங்கை பூ மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம் அதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் நல்லா வதக்கிட்டு அப்புறம் கொத்தமல்லியும் கருவேப்பிலை மிளகாய் தூவிட்டோம்னா ரெடி ஆகிடுது நெல்லிக்காய் தயிர் சாதத்துக்கு. புதினா உளுத்தம்பருப்பு, எண்ணெயில் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகா, உப்பு, கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சம் தேங்காய், அப்புறம் அந்த சூட்லேயே புதினா போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கரகரன்னு அரைச்சிட்டு. இதுதான் இன்றைக்கி மெனு. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த மத்தியில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.